அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்குரிய சுக்கிரன் சகல துறைகளிலும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களும் குறையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடனை அடைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோக மாற்றம் இருக்குங்க. எதிர்பாராத தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் மாறினாலும் கூட அவர் 12க்கு உரியவர் என்பதால் சில எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு தர இருக்கிறாருங்க. வீடு, மனை முதலியவற்றில் லாபம் உண்டாக இருக்குது. அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத லாபம் உண்டாக இருக்குதுங்க. இந்த வாரத்துல புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசிக்கு செல்லும் பொழுது வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்துல தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதால உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் கேது 5இல் இருப்பதால் தெய்வ தரிசனமும் பெரியோர்களுடைய ஆசிகளும் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியில் குருவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் இந்த வாரத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. லாபாதிபதி குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் ஒரு புறம் வந்து கொண்டே இருக்குங்க, மற்றொரு புறம் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குங்க. இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. தேவைக்கு ஏற்ப பணம் தேடி வருங்க. விரயங்கள் வீண் விரயங்களாக மாறாமல் இருக்க நீங்களாகவே சுப விரயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவது, திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாங்க. அல்லது அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு தலைவரான சனி பகவான் ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியை நோக்கி நகர்வதால அலுவலகத்தில் பல நன்மைகள் நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய உழைப்பிற்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா தற்காலிக பணியாளர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பணிக்கு நிரந்தர வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பும் பொறுப்புகளும் சற்று சக்திக்கு மீறியதாங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு சில தருணங்களில் வெறுப்பை ஏற்படுத்துங்க. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது, உங்களுடைய வேலையை சரிவர செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முன்னேற்றம் என்பது எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று
சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக இந்த வாரத்தில் நீங்க மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு லாபஸ்தானத்தில் பலத்துடன் சஞ்சரிக்கும் நிலையில தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தை நெருங்கி கொண்டிருப்பது மிகவும் அனுகூலமான கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால லாபம் உயருங்க. தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்களுக்கும் கூட விற்பனையும் லாபமும் இந்த வாரத்தில் உயர இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்க ஈடுபடலாம். ஏற்றுமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. அப்படி ஆர்டர்கள் கிடைக்கும் போது சரக்குகளை அனுப்புவதற்கு முன் பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. ஏன்னா கிடைக்க வேண்டிய பணம் என்பது தாமதப்படாமல் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் அனுகூலமாக இருக்கிறாருங்க. வருமானத்தை நிர்ணயிக்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குதுங்க. ஆதலால் இந்த வாரத்துல உங்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்குங்க. இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் பட்சத்துல எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தற்போது தெளிவுபடுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையும் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது. அவர் உதவிகரமாக இருக்கிறாரு. இதனால் தற்போது உங்களுக்கு அரசியல்ல நல்ல ஒரு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது கையில தாங்க இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே மாதிரி ரிஷபராசினியர்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயத்தில் குரு இருக்கிறார் என்பதால் சரியான முறையில் செலவு செய்யாவிட்டால் கடன் வந்து சேருங்க. சனி மற்றும் சுக்கிரனுடைய கதியினால சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் மனக்குறைகள் ஏற்படலாங்க. 2க்கு உரிய புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால திடீர் செலவுகள் ஏற்படுங்க. வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகள் முன்னால் வந்து நிற்குங்க. சகோதரர்களிடம் உரசல்கள் வேண்டாம். சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி இரவு 9:12 முதல் 11/1/2024 இரவு 11:05 வரை சந்திராஷ்டமம் உண்டுங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. இதனால் தேவையில்லாத வீண் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் துர்கையை வழிபடுங்க. உங்களுக்கு துர்கை வழிபாடு துணை இருக்கும் என்பதால இந்த மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.